ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எஜுகேஷ்னல் டிப்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பால் பார்த்துருப்போம். அந்த பால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். அந்த பால் வந்து நமக்கு எப்படி இப்போ வந்து இன்றைக்கி பால் வாங்கி வச்சாலும் 2 நாள் கழிச்சு கூட அது வந்து நல்லாயிருக்கு. இதே பசும்பால் வாங்கி வச்சோன்னா நமக்கு அப்படி இருக்காது, கெட்டு போயிடும். ஸோ என்ன ரீசன், அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பதப்படுத்தப்பட்ட ஆவின் பால் வந்து பாக்கெட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்பால் வந்து எப்போதும் கெட்டு விடாது. அதிக நேரம் கழித்து காய்ச்சினாலும் அதில் உள்ள சத்து பொருள் வந்து அப்படியே இருக்கும் அந்த பாலில். எதுவுமே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு சாப்பாடு ஆறி போயிடுச்சுன்னா அது வந்து சத்துக்கள் குறைவாயிரும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கிடையாது. எப்போதுமே அதே சத்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து பதப்படுத்தின பிறகு பாக்கெட்டில் வந்து நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாலை வந்து எதுக்காக பதப்படுத்துகிறாங்க, ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பதப்படுத்தும் முறையை வந்து 1880 பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லூயி பாஸ்டியர் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவ மேதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பால் வந்து கெட்டுவிடக்கூடாது, பால் உள்ள சத்தும் போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால் கெட்டுவிடாமல் இருக்கிறதுக்கு அதில் உள்ள பால் உள்ள பாக்டீரியாக்கள்லாம் அழிச்சிடுறாங்க. அது எப்படி அழிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டிகிரி செல்சியஸில் வந்து அந்த பாலை வந்து சூடேற்றிடுறாங்க. சூடேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை உடனே குளிர வச்சிடுறாங்க. இதனால் அதில் உள்ள பாக்டீரியா, அந்த பால் வந்து கெட்டு போகாமலும் அதில் உள்ள பாக்டீரியா வந்து அழிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முறைக்கு வந்து பதப்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க, ஜெனரல் நாலேஜ் கொஷினாக, பால் பதனிடும் முறையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் தான் லூயி பாஸ்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இது மாதிரி தான் மது வகைகள், வெண்ணெய் அதெல்லாமே இந்த பதப்படுத்தும் முறையை வச்சு கூட நீண்ட நாட்களுக்கு கெடாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். இதுக்கப்புறமும் டெய்லி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காச்சும் யூஸ் ஆகலாம். ஸோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வந்து வீக்லி இந்த சேனலை அப்லோட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.